ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது முதலமைச்சராக பதவி வகித்து அவர் பார்த்தீங்க விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஆட்சி செய்து கொண்டு வராரு அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுத்து கொண்டு வரக்கூடிய பட்சத்தில் தற்போது அவருடைய முதலமைச்சராக பதவி ஏற்றதற்கு பிறகு அவர் கொண்டாடக்கூடிய ஒரு முதல் பிறந்த நாளாக இந்த நாள் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பிறந்த நாள் அன்று பார்த்தீங்க அப்படின்னா பல அரசியல் தலைவர்கள் கட்சியின் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பார்க்கும் பொழுது அவருடைய குடும்பத்தார் மத்தியிலையும் பார்க்கும் பொழுது அவருக்கு வாழ்த்துக்கள் சேர்ந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மகனான ஜெய்சன் சஞ்சய் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தந்தையான முதலமைச்சர் விஜயை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்து பேசியிருந்தார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மனைவியான சங்கீதா அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் விஜய்க்கு வாழ்த்துக்களை சொல்லி இருக்கிறதாக சொல்லப்படுது. இது குறித்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் விழா அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. அவருடைய பிறந்த நாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், அது மட்டும் இல்லாமல் உதயநிதி போன்ற பலரும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வாழ்த்து செய்தியை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அண்ணாமலை கூட தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியும் அவருக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பார்க்கும் பொழுது ரசிகர்கள் தொண்டர்கள் அவருடைய குடும்பத்தார் அப்படின்னா அவருக்கு வாழ்த்து மழை அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் யாருமே எதிர்பாராத விதத்தில் பார்க்கும் பொழுது அவருக்கு அவருடைய மனைவி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருப்பது அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் ரீதியாக பார்க்கும் பொழுது அவர் அரசியல் விஷயங்களில் நிறையவே ஸ்ட்ரகிள்ஸை பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் அவர் முதலமைச்சராக பதவி வகித்து இப்போவும் சில பிரச்சனைகளை கடந்து ஆட்சியை நல்லாட்சியாக கொடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது குடும்பம் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது அப்படின்னா குடும்பம் ரீதியாகவும் பார்க்கும் பொழுது அவர் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டு வராரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்து வரைக்கும் போயிருக்கு. அந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்திலையும் நிலுவையில் இருக்கு. இந்த வழக்கு விசாரணை பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தில் மறுபடியும் நீதிமன்றத்திற்கு இருவரையும் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு நீதிபதி உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருவருமே விஜய் அவர்களும் அவருடைய மனைவி சங்கீதா அவர்களும் இணைந்து வாழ வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய ரசிகர்களாகட்டும் குடும்ப உறுப்பினர்களாகட்டும் நிறைய பேர் அவருக்கு தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்நிய சங்கீதா கூட தான் இணைந்து வாழணும் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை ஆசைகளை வெளிப்படுத்தி இருந்தாங்க. இருந்தாலும் குடும்பம் ரீதியாக தாயார் சோபனா அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா இருதரப்பிலையும் பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டிருந்தது அப்படின்ற ஒரு தகவலும் கசிந்திருந்தது. இந்த தகவல் நிறைய ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது குறித்து இருவரும் நாங்கள் இணைந்து வாழ போகிறோம் அப்படிங்கிற அந்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா மற்ற அவங்க அதாவது முதலமைச்சர் விஜய் ஆகட்டும் இல்லை அவருடைய மனைவி சங்கீதாவாகட்டும் இது குறித்த ஒரு முழுமையான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அவங்க இதுவரைக்குமே கொடுக்கல. நாங்கள் இணைந்து வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு முழுமையான தகவலையும் அவங்க வெளிப்படுத்தலை. அதே மாதிரி நாங்கள் பிரியத்தான் போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் அவங்க வெளிப்படையாக சொல்லலை. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில முரண்பட்ட கருத்துக்கள் அவ்வப்போது வெளியாகி கொண்டே தான் இருக்குது. அவங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க அப்படின்னு ஒரு தரப்பினரோ சிலரோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிரியத்தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் மாறி வட்டமடித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால்
காண முடிஞ்சது. இப்போது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மகன் மீதும் பார்க்கும் பொழுது அலாதி பிரியம் இருந்தாலும் மகனும் பார்த்தீங்க அப்படின்னா இருவரும் விவாகரத்து கோரியிருக்காங்க அப்படின்ற காரணத்தினால கொஞ்சம் கோபமாக இருந்தார். தந்தையுடன் பேசுறதை நிறுத்திட்டார் அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து வெளிவந்தது. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய தந்தையான விஜயை சந்தித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்று பிறந்தநாள் விழாவில் கூட பிறந்தநாள் காணக்கூடிய தன்னுடைய தந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து முதல் ஆளாக வந்து நேரில் சந்தித்து தன்னுடைய தந்தைக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தார் ஜேசன் சஞ்சய். அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மனைவியான சங்கீதா பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி அவங்க வந்து தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்திருக்காங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேற நான் வாழ்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. சில விஷயங்களை வந்து அவங்க பகிர்ந்து பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வாழ்த்துக்கள் தெரிவித்த விஷயத்தை மட்டும்தான் அவர் வந்து வெளியில் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து மற்றபடி அவங்க பேசின சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக யாரும் வந்து பகிர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மனைவி சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களுக்கு வந்து வாழ்த்து சொன்ன விஷயம் மட்டும் இப்போ வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து தீயா பரவிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் மத்தியில் வந்து ஒரு சின்ன எதிர்பார்ப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி வருது. அவங்க மறுபடியும் இணைந்து வாழ பல சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக வந்து ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பலரும் பார்த்திங்க அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்த வண்ணம் இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலும் பார்த்திங்கன்னா தமிழக முதல்வரும் தாவேக தலைவருமான விஜய் தன்னுடைய 52வது பிறந்த நாள் ஜூன் 22ஆம் தேதி கொண்டாடுறாரு. இந்த நிலையில் முதல்வரினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாட தாவிக்க தொண்டர்கள் திட்டமிட்டு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளையும் வந்து செய்திருக்காங்க. இந்த நிலையில் தமிழக முதல்வர் விஜய்க்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 22 காலை தொடங்கிய போது சபாநாயகர் ஜி.சி.டி. பிரபாகர் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முதல்வர் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தாங்க. பிறந்தநாள் வாழ்த்துறையுடன் அவை நிகழ்வை வந்து சபாநாயகர் ஜி.சி.டி. பிரபாகர் தொடங்கி வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் உரையாற்றிய திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் வேலு திமுக சார்பில் முதல்வர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினரும் தேமுதிக தலைவருமான பிரேமலதா விஜயகாந்த் முதல்வர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முதல்வர் விஜய் கைகூப்பி தன்னுடைய நன்றியை வந்து தெரிவித்திருக்காரு அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்திலையும் சரிங்க அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்து மழை வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் தமிழக சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் இசைப்பது தொடர்பான மரபுகள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஆளுங்கட்சி தரப்பிற்கும் இடையே தற்போது ஒரு கடுமையான வாக்குவாதமும் அரசியல் மோதலும் பார்த்திங்கன்னா அரங்கேறி இருக்கிறது. சட்டசபை கூட்டத்தொடரின் முதல் நாளில் ஆளுநர் உரையுடன் அவை தொடங்குவதற்கு முன்பும் முடிந்ததற்கு பிறகு தேசிய கீதம் இருமுறை இசைக்கப்பட்டது தவறான முன்னுதாரணம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்வி அவையில் மிகப்பெரிய அளவில் விவாத புயலை கிளப்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.